परमर्षिभ्यो नमः परमर्षिभ्यः। हरि ओम। अंतरायतिविरूपशान्तये शान्तपावनमचिन्त्यवैभवम् तन्नरं वपुषि कुञ्जरं मुखे मन्महे किमपि तुन्दिलं महः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यस्यान्तन्नादिमध्यं न हि करचरणं नामगोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो न नपुंसं न च स्त्रीं नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्तेव सदृशिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः। आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रम् आनन्दरूपं स्वात्मारामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे। वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने। अपार सच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः। कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वधाम्ना। अन्यांशहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। கருணையால் என்னை ஆண்ட நீ எனக்குன் காட்சி தந்தருளிலை என்றால் இருளனே உலகில் எங்கியே பதைத்தியூடல் விடில் என் கதி என்னாம். அருணனைக் காணாதவருமோ கமலம் அருணனுக்கருணனாமன்னி அருள்நனி சுரந்தங்கருவியாய்ப் பெருகும் அருணமாமலையனும் அன்பே. ஊழியில் வாழும் மாக்களில் என்பால் ஊதியம் யாது நீ பெற்றாய். பாழினில் வீழாதேழை காத்துன் பதத்தில் இருத்தி வைத்தனையே. ஆழியாம் கருணை அண்ணலே என்ன அகமிக நாண நன்னிடுமால்
வாழினி அருணாச்சல உனை வழுத்தி வாழ்த்திட தாழ்த்தும் என் தலையே. தலைவனி என்னை களவினில் கொணர்ந்துன் தாளினில் நாள் வரை வைத்தாய். தலைவனின் தன்மை என்ன என்பார்க்கு சதலை குனி சிலையென வைத்தாய். தலைவனான் வலைமான் தனை நிகராது என் தளர்வினுக்கு அழிவு நாடிடுவாய். தலைவனாம் அருணாச்சலா உளமேதோ தமியனார் தனை உணர்தற்கே. உலகத்தில் எத்தனையோ கோடி மனுஷர்களுக்குள்ள ரொம்ப கொஞ்சம் பேர் தான் ஒரு அத்தியாத்மமான வாழ்க்கையை விரும்புகிறவா. எல்லாருமே சுகத்தை விரும்புகிறவா தான், துக்கத்தை வேண்டான்னு நினைக்கிறவா தான். அதனால நேச்சுரலாக இருக்கிற ஒரு ஃப்ரீடம் இன்ஸ்டிங்க்ட் எல்லாருக்குள்ளே இருக்கு. ஆனால் ஃப்ரீ வில் பிகம்ஸ் ஃப்ரீ. அது என்ன புரிஞ்சுக்கணும். ஃப்ரீ வில் இஸ் நாட் you use your will as you like it. Free will is that the will becomes free from the control of the senses and lower type of mind. அப்பதான் அது ஃப்ரீ வில்னு பேர். அதுக்கு அப்படி அந்த ஒரு வில் திருதி, அந்த ஒரு உறுதி மோட்ச மார்க்கத்தில் திரும்புறது, அத்தியாத்ம வாழ்க்கையில் திரும்புறதே அது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். விவேகத்தோட பலம், வைராக்கியத்தோட பலம், இது ரெண்டு தான். இது ரெண்டு வச்சுண்டு முமுக்ஷுத்துவம் கொழுந்து விட்டு எரியறது சில ஜீவர்களுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு இச்சாசக்தி உள்ள வரத்து, அதை தான் நாம் ரொம்ப ரேருங்கிறோம், அபூர்வமாக வர்றது. துர்லபம் திரேமேவைத்த தேவானுகிரக ஹேத்துக்கம். மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயா. இதில் முமுக்ஷுத்துவத்தை சொல்கிறோம். முமுக்ஷுத்துவம் மோக்ஷ இச்சா. எனக்கு சாந்தி வேணும், எனக்கு சுகம் வேணும்னா இந்திரிய விஷயங்கள் எல்லாம் போயிடும். எனக்கு சாந்தி வேணும் அப்படின்னு வந்தாலே மோட்ச இச்சை ஆகிடும். அது the choice is between peace and pleasure. When you want pleasure, there is always a conflict. When you want peace, there is always an effort to end conflict. அப்போ சாந்தியை சூஸ் பண்ணிக்கிறோம். சாந்தி வேணும். அந்த சாந்தியை தான் யோகிகள்லாம் சமாதி அப்படிங்கிற சாஸ்வதமான சாந்தி. ஆத்மஸ்வரூபத்தில் சிதிசக்தி நிலை நிற்கிற போது வரக்கூடிய சாந்தி. கீதையிலேயே பகவான் லாஸ்ட் வேர்டு சாந்தி தான். பகவானுக்கு சரணாகதி பண்ணினா என்ன கிடைக்கும்? தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். அவனுக்கு எல்லா விதத்திலையும் சரணாகதி பண்ணு. சர்வபாவம் அப்படின்னு ஒரு சப்தத்தை கீதையில் பகவான் உபயோகப்படுத்துகிறார்.
தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ. இப்படி சர்வசப்தத்தை உபயோகப்படுத்துகிறார். சர்வசப்தம் என்னன்னா நம்ம வாழ்க்கை தான். ஈச் அண்ட் எவரி ஸ்டெப், ஓரோ ஸ்டெப்லேயும் நாம் பகவானுக்கு சரணாகதி பண்ண வேண்டியிருக்கு. பகவானுக்கு எப்படி சரணாகதி பண்ணுறது? அதுவும் ஒரே வார்த்தையில் பகவான் போட்டுவிட்டார். நின் இஷ்டம் என் இஷ்டம், இதுதான் சரணாகதி. எது நடக்கிறதோ அது நின் இஷ்டம், எது நான் விரும்புகிறேனோ அது என் இஷ்டம். நம்ம ப்ராப்ளமே அதுதானே, நாம் விரும்புறது நடக்கலைங்கிறது தான் ப்ராப்ளம். நாம் விரும்புறது ஒரு சமயம் எனக்கு கெடுதலாக இருக்கும், அதை போய் சுவாமி கிட்ட போய் வேண்டிக்கிறேன், இதை நடத்தி கொடுன்னு. அவர் நம்மளுடைய ஹிதத்தை சிந்தை பண்ணுறவரானதுனால அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் பண்ணுவார் வாழ்க்கையில். நாம் சொல்லுவோம், இவ்வளவு பூஜை பண்ணினேன், இவ்வளவு ஜபம் பண்ணினேன், இவ்வளவு வேண்டினேன், இப்படி பண்ணிட்டாரு. அப்போ எது ஹிதமோ அதை பண்ணுறது ஈஸ்வரனோட தர்மம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், என்னோட ஆசை என்னோட இச்சை நடக்கணும் அப்படின்னு விரும்பிண்டு பகவான்கிட்ட போகிறோம். அது நமக்கு பந்தத்துக்கு காரணமாக இருக்குது. இது எல்லாம் மீறிண்டு மோக்ஷேச்சை வர்றது ஜீவனுக்குள்ள. எனக்கு சாந்தி வேணும், முக்தி வேணும், ஆத்ம ஞானத்தை அடையணும், அப்படி ஒரு சின்ன ஒரு இன்க்ளினேஷன் வந்து தான் திருவண்ணாமலை சபைங்கிறது ரொம்ப வித்தியாசம். பெரும்பாலும் நம்ம சத்சங்கத்துக்கு வரப்பட்டவா ஜனங்கள் 90% பார்த்தா ஒரே ஃபேஸு தான். அதனால் திருவண்ணாமலை இந்த இடம்னு இல்லை. இருந்தாலும் திருவண்ணாமலையில் வரபோது காமனாக வரப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஹையர் ஐடியல் இருக்குது. அதுவும் ரமணாசிரமச்சேர்ந்துண்டு பகவானோட புஸ்தகங்கள்லாம் படிச்சுட்டு வரான்னா ஏதோ ஞானம் சாட்சாத்காரம் அப்படின்னு ஒரு ஹையர் ஐடியல் இருக்குது. அது வரது இருக்கே, அது ரொம்ப ரேர். தெய்வானுகிரக ஹேதுக்கம் அப்படி ஈஸ்வர கிருபையினால தான் அதெல்லாம் வரும். தத்தாத்திரேயர் ஒன்றும் புஸ்தகம்லாம் எழுதலை, ஆனால் அவர் பாடின பாட்டு அவதூத கீதான்னு ஒன்று இருக்குது. அந்த அவதூத கீதையில் வரக்கூடியது தான் பிரசித்தமான ஒரு ஸ்லோகம். ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா மகத்பயபரித்ராணாது விப்ராணாம் உபஜாயத்தே அப்படின்னு. ஈஸ்வரனோட அனுகிரகத்தினால தான் ஒரு ஜீவனுக்கு அத்வைத வாசனை வரும் அப்படின்னு. அந்த அத்வைத ஞானத்தில் ஒரு ஈடுபாடு வரும். அப்போ அது உள்ள வந்துடுத்தானால் அது ஒரு பெரிய ஒரு அனுகிரகம், ஈஸ்வர அனுகிரகம். ஞானத்தை அடையணுங்கிறது, ஆத்மாங்கிற ஒரு சப்தம் காதில் விழணுமானாலே எத்தனையோ ஜென்மம் ஆகணும். ஸ்ரவணாயாபி பகுபிர் யோனலப்யா அப்படின்னு உபனிஷத்தை சொல்றது. காதில் கூட விழாதுப்பாங்க. ஸ்ருண்வந்தோபி பகவோ யம் ந வித்யுஹு, நிறைய பேர் காதில் விழுந்தாலும் கூட இதெல்லாம் நம்மளை சேர்ந்தது இல்லைங்கிற மாதிரி போயிடும். மெனி ஹியர் வெரி ஃபியூ லிசன். காதில் விழும், ஆனால் அது உள்ளே எடுத்துக்காது. அப்படி யாருக்கு இதுதான் எனக்கு வாழ்க்கையில் வேணும் அப்படிங்கிற ஒரு உறுதி வருது, அதை முன் வச்சுண்டு சத்சங்கத்தில் ஈடுபடுறான். அந்த சத்சங்கத்தில் ஈடுபட்டு அத்தியாத்ம சாதனையை பண்ணுறான். இதெல்லாம் பண்ணினாலும் நடுப்பில் அங்கங்கே போயிடலாம். ஈஸ்வரனோட மகத் கிருபை வேணும். இல்லையானா ஆரம்பத்திலேருந்து கடைசி பர்யந்தம் இந்த ராக்கெட்லாம் விடுறத சொல்லுவாள். அதை அப்படி புஷ் பண்ணும், கீழேந்து புஷ் பண்ணி அந்த எனர்ஜி எதுவரை கொண்டு போய் விடுறது வேலைன்னா இவாளுக்கு இந்த கிராவிடேஷனல் புல்லை தாண்டி கொண்டு விட்டுடும். அங்கே போயிடுச்சுன்னா அது சுற்றிக்கும். அப்புறம் இந்த சேட்டலைட்லாம் அதுக்கு தான் எஸ்கேப் வெலாசிட்டின்னு பேர்.
இந்த எஸ்கேப் வெலாசிட்டி இருக்கணும் நம்ம பண்ணுற சாதனையில். இல்லாட்டா என்ன ஆகுதுன்னா புசுக்குன்னு சில தீபாவளிக்கெல்லாம் சில புசுவானம் விட்டு தானே அங்கேயும் படிச்சிடும். சிலது மேலே போகும்னு பார்த்தா கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒருத்தர் பாட்டிலில் இந்த வானத்தை வச்சுட்டு மேலே ஆகாசத்துக்கு விடுற வானத்தை பாட்டிலில் வச்சுட்டார். வச்சுன்னு சொன்னார், அதோ நான் சொன்னேன் கையை வெடிச்சுட போடுறது, ஜாகிரதை. இல்லை நான் பார்த்துக்கோ, கரெக்டாக விடுறேன் அப்படியே. பாட்டிலில் வச்சுட்டு அந்த வானத்துக்கு நெருப்பு வச்சேன். அது இப்படி போகிறதுக்கு பதிலாக இப்படியே போயிடுது. இப்படியே போனது மட்டும் இல்லை, ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டாக அந்த பாட்டியோட முகத்தை நோக்கி நேராக போச்சு. நான் பகவானே அப்படின்னு நெஞ்ச பிடிச்சுன்னு நின்றேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த பாட்டியோட மூக்கு பக்கத்தால் போயிருக்கு. நல்ல காலம் பாட்டிக்கு கண்ணே தெரியல. தெரியல, ஏதோ நடந்ததாகவே தெரியல. நான் நினச்சினேன், இப்படி வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இந்த புஸ்வானமெல்லாம் வெடிக்க தெரியாமல் இருந்துவிட்டா அதுக்கு தான் ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய காபாஷா அப்படின்னு. இந்த தெரியறது தான் ப்ராப்ளம் இல்லையா? நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்துவிட்டான்னா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா மிருத்தமஸ்னுதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் துன்பங்கள் நம்மளை பாதிக்காமல் இருக்கணும்னா இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். அப்போ இந்த அனுபவம் அத்தியாத்ம விஷயத்தை நமக்கு அந்த எஸ்கேப் வெலாசிட்டி மாதிரி இட் ஷுட் பி டேக்கன் டு தேட் எக்ஸ்டென்ட் வேர் இட் வில் கம்ப்ளீட்லி எஸ்கேப். திருப்பி எங்கேயாவது விழுந்துவிடப்படாது. நம்ம விஸ்வநாத மாமா கூட இருப்பாரோ இல்லையோ, அவெல்லாம் நிறைய ராக்கெட் விட்டுட்டே இருந்திருக்காள். இப்போல்லாம் ராக்கெட் நிறைய விடுறான், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்போது இங்கே ஒரு பக்தர் இருக்கார், அவர் கூட சொல்லுவார், நீங்கள் விட்ட ராக்கெட்டில் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுற ஸ்டேடியத்தில் தான் விழுந்ததும் வரும். முதல்ல எல்லாம் அதை அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ப்ட்ஸ், அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு. அது மாதிரி அந்த ஈஸ்வரனோட கருணையினால தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரீச்சஸ் இட்ஸ் கல்மினேஷன், பூர்த்தியாக இருக்கு. அப்படி அடைஞ்ச நிலையில் என்னை இழந்த நலம் அப்படின்னு கந்தர் அனுபூதியில் சொல்கிறார். பெரிய நலம் என்னன்னா, என்னோட அகங்காரம் பரிபூர்ணமாக இல்லாமல் ஆன ஒரு சாந்தி இருக்கே, அதுக்கு நலம்னு பெயர் போட்டார். பர்ஃபெக்ட் ஹெல்த், மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் ஸ்டேட், நல்லது. அந்த நலம் என்னை இழந்த நலம், எல்லாம் அற என இழந்த நலம், எல்லாம் அற பரிபூர்ண சந்நியாசம், சர்வ தியாகம் பண்ணி நான்கிற அபிமானமும் அற்ற அந்த ஒரு நலம், பரம மங்களமான ஜீவன் முக்திக்கு போய் அவர் சிம்பிளாக தமிழில் ஒரு பேர் சொல்லிவிட்டாருன்னு தோன்றது எனக்கு. நலம், அபிமான அகங்காரமே இல்லாமல், தன்னோடதுன்னு ஒன்றும் இல்லாமல், அதனால தான் எல்லாம் அறையனை இழந்த நலம் அப்படின்னு. சர்வ தியாகம், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு. இந்த இதை பகவான் இங்கே சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு நிலையை நீ எனக்கு கொடுத்தே, இதுக்கு அளவுக்கு நான் ஒன்றும் சாதனை பண்ணலை. நான் ஒன்றும் உனக்கு இந்த அளவுக்கு நான் ஒன்றும் உனக்கு அந்த பக்கம் கொடுக்கல. தந்தது உந்தனை, கொண்டது எந்தனை, சங்கரா யார் கொலோ சதுரர் திருவாச்சகம். நீ ஒன்றை கொடுத்த, அப்புறம் என்ன எடுத்துட்ட. எனக்கு கிடைச்சது பரமானந்தம், உனக்கு என்ன கிடைச்சதோ தெரியல, என்ன எடுத்துட்டு. அப்போ அந்த சாட்சா்காரத்தை அடைஞ்ச ஹிருதயத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு பரம நிறைவு சாந்தி, அறிவு வரணும் ஒரு பக்கம், சித்த விஸ்ராந்தி வரணும். ஆத்ம விசாரம் பண்ணுறோம், இது வரணும்.
அது ஒரு நிலை. மற்றபடிக்கு சமாதி அப்படிங்கிறோம். சமாதின்னா என்ன? சித்த விஸ்ராந்தி, இன்னர் ரெஸ்ட், நிശ്ചலதா, நிறைவு. அந்த நிறைவுக்கு பிரதிபந்தமாக இருக்கோ எல்லாம் விட்டு ஒழியணும். அதுதான் எல்லாம் அற அப்படின்னது. எல்லாம் அற்று போன நிடம். அதையும் அருணாச்சலேஸ்வரர் கொடுத்தார். எதுவுமே இல்லாம இருத்தினே நீ என்னை ஊதியம் யாது நீ பெற்றாய். என்ன பண்ணினேனே? பாழினில் வீழாது. பாழ் என்ன? சோகம், துக்கம். நமக்கு நம்ம வாழ்க்கையை வச்சுட்டு அர்த்தம் பண்ணிகிட்டே இருக்கலாம் பாழுங்கிற வார்த்தைக்கு. Any activity that will distract you from abidance in the self is waste. பாழுன்னா வேஸ்ட் தானே, யூஸ்லெஸ், நான்சென்ஸ் அப்படின்னு அர்த்தம். அது என்ன பண்ணும்? நம்மளை துயரப்படுத்தும். துயரம்ங்கிற வார்த்தை தான் ஸ்துதி பஞ்சகத்தில், ரமணஸ்துதி பஞ்சகத்தில் வருது. நீ என்ன பண்ணின எனக்கு? அவர் சொல்கிறார், அவர் இன்னொருத்தர், அவர் சொல்கிறார், என் பெரும் துயரம், தாங்க முடியாத அந்த துயரத்தை நீ நீக்கக்கூடிய. அந்த துயரம் தான் பாழில விழுந்த துயரம், சூன்யதா. வீடு, பணம், பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், அட்டைன்மெண்ட்ஸ், வேலை, ஸ்தானமானங்கள் எல்லாம் சரி. அது நம்மளோட தியானத்தை கெடுக்காம இருக்குமானால் பரவாயில்ல. நம்ம பகவத் தியானத்துக்கு அது இடைஞ்சலாகுமா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வியே. அந்த இடைஞ்சலாயிடுனா பாழில் விழறது, பாழுக்குள்ள விழுந்துடைய பாழ் படுகுழியில் விழறதும்போமே அதுதான். நமக்கு அத்தியாத்மத்துக்கு என்ன தனம் வேணும்? நமக்குள்ள பிராணசக்தி வேணும், வீரியம் வேணும். நம்ம வில் பவர் சொல்கிறோமே, அந்த அளவுக்கு வில் பவர். அதெல்லாம் என்கிட்ட இல்லைப்பா, என்னால் முடியாது. நான் ஏழை, என் குறை இயற்றினன் ஏழை தீனன். இந்த பதமெல்லாம் பகவான் உபயோகப்படுத்துகிறார். எதுக்குனாக்கா, ஒரு பக்கத்தில் ஞானத்துக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ஸ் வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கத்துக்கு பக்திக்கு அவ்வளவு தைரிய பாவம் வேண்டியிருக்கு. இது ரெண்டும் எப்படி சேர்ந்து போகும்? ஆச்சரியம். ஈஸ்வரனே முன்னால நின்னாலும், ஒரு ரூபத்தில் இருந்தாலும் ஞானிக்கு ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு சுவாதந்திரியம். ஆனால் பக்தின்னு வரும்போது அப்படி ஒரு தைரிய பாவம். பிரபுஸ்துவம் தீனானாம் खलु परम बंधु पशुपते प्रमुख्योहम तेषामपि किमुत बंधुत्वम अनयोः त्वयैव क्षन्तव्याः शिवमदपराधाश्च सकलाः प्रयत्नात् कर्तव्यं मदवनमियं बंधुसरणिः. शिवानंद लहरी சங்கராச்சாரியர் தீனன் அப்படிங்கிற, தீனர்கள்லையும் தீனன், என் போலும் தீனரை அப்படின்னு அக்ஷரபணமாலை பகவான் சொல்றார். இதே சங்கரர் சொல்றார், பிரம்மவித் ந கஞ்சன நமிது விச்சதி. பிரம்மத்தை உணர்ந்தவன் யாருக்கு முன்னாடியும் போய் நீதான்ப்பா பெரிய பிரபுன்னு இப்படி நிற்க மாட்டான் அப்படி. இது ரெண்டும் எப்படி சேர்ந்துக்கிறது? கூடா கையன் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு பேர் உண்டு, சிவனுக்கு. அது பரிபூர்ணமாக சேர்ந்து வர்றது பகவான் ரமணர்கிட்ட. எந்த இடத்துலையுமே கை இப்படியோ இப்படியோ கிடையாது, யாருக்கும் ஆசீர்வாதமும் கிடையாது, நமஸ்காரமும் கிடையாது. நிஸ்துதிஹி நிர்நமஸ்காரா நிஸ்வதாகார ஏவச்ச. அதெல்லாம் பார்த்து யாராவது இமிட்டேட் பண்ணினா அகங்காரிகளாக போயிடுவா. யாரும் பண்ணாதேங்கோ, வினயம் தான் நல்லது. அந்த நிலை வந்துடுத்தானா அது தனி அழகாக இருக்குமே தவிர, அது அது வந்தால் கூட நமஸ்காரம் பண்ணினா தப்பு கிடையாது. எதுக்கு வேண்டி சொல்கிறேன்னா, இல்லாட்டா வந்துடுத்துன்னு இமேஜின் பண்ணிட்டு அபயஹஸ்தத்தோடு உட்காந்துடுவான். நிறைய இருக்குது, போர் அடிக்கிறது பார்த்துட்டு.
அப்படி எங்கே பார்த்தாலும். அதனால பெட்டர் நமஸ்காரம் தான். பெட்டர் யாரை வேணால் நமஸ்காரம் பண்ணலாம், ஒரு குறையும் கிடையாது. நமஸ்காரத்தை தாண்டி போயும் நமஸ்காரம் பண்ணலாம், நமஸ்காரத்தை தாண்டி போய் நமஸ்காரம் இல்லாமல் இருக்கலாம், நமஸ்காரத்தை தாண்டி போய் நமஸ்காரமும் பண்ணலாம். பெட்டர் நமஸ்காரம் பண்ணுறது தான், ஒரு குறை கிடையாது. அதனால அப்படி இருந்தவா சொல்ற ஈஸ்வரன் கிட்ட நான் தீனன், ஏழை, பாழினில் வீழாது ஏழையை காத்து உன் பதத்தில் இருத்தி வைத்தனையே. அப்படின்னா ஆத்ம சாட்சா்காரம், ஜீவன் முக்தி நிலையில நீ இருத்தினியே. இதுதான் ஈஸ்வரன் பண்ற கருணை, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கிறது. எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி நம்ம நான் யாரு உச்சாரம் பண்றோம், அந்த சுத்தமான ஞான நிலையில ஸ்வரூப நிலையில பிரதிஷ்டை பண்ணி கொடுக்கிற ஒரு பரமானுகிரகம் இருக்கே, அதுதான் பதத்தில் இருத்தல். ஸ்வரூப பிரதிஷ்டா சிதிசக்தே யோகசூத்திரத்தில் வரும். அந்த சிதிசக்தி மனசு ஸ்வரூபத்தில் பிரதிஷ்டை, எக்காரணத்தாலையும் விலகாம தன்னிலேயே இருந்துடு. தன்னிலே தன்னாலே தன்னிலவர் தன்னையே உன்னிட வேண்டும் உணர் உள்ளே. தான் தானாயிருத்தல், தானாயிருத்தலே தன்னை அறிதலாம். தான் இரண்டு அற்றதால் உந்தி பெற, தன்மய நிஷ்டை இது உந்தி பெற. தான் தன்னோட ஸ்வரூபத்தில் அபைடிங் இன் ஒன்ஸ் ரியல் நேச்சர், பதத்தில் இருத்தி வைத்தனையே. அப்படின்னா என்ன, அந்த அத்தியாத்ம வாழ்க்கை பூர்ணமாயிடுத்து. இதுதான் கருணை, இதுதான் கிருபை. கிருபைனாக்கா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுறது, பிள்ளைக்கு வேலை கிடைக்கிறது எல்லாம் மட்டும் இல்லை, அதுவும் கிருபை தான். ஏன்னா அது கிருபை என்னன்னா நம்ம ஃப்ரீ ஆகும்னா கிருபை, அதுக்கப்புறம் நம்ம மாட்டிப்போம்னா கிருபை இல்லை. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். பரம கிருபை என்னன்னா எல்லா பந்தங்களையும் தாண்டி ஒருத்தனை சாஸ்வதமான ஞான நிலையில் அந்த பூமாவில் உட்கார வச்சு பரம பிரசாந்தி பண்ணினத்தை நினச்சி பார்க்கறத, இவ்வளவெல்லாம் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கியே, நான் உனக்கு என்ன பண்ண முடியும்? அகமிக நானிடுமால், எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயனே எனதுளே அனந்த ஜன்மங்கள் எனையாண்ட மெய்யனே, உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவி. இதுதான் உதவியம். உதவிக்கு ஓர் உதவி, அதுதான் ஊதியம். நீ பண்ணின ஒரு உபகாரத்துக்கு நான் திருப்பி என்ன பண்றது? உதவிக்கு ஓர் உதவி. நாயேன், நான் ஒரு நாய், நான் என்ன பண்ண, தெருவில் கிடைச்சதெல்லாம் தேர்ந்ததே தேர்ந்ததே தேர்ந்து தெருக்கடை நாய் போல். அப்படின்னு என்னென்ன கிடைச்சதோ என்னத்தையோ அனுபவிச்சுன்னு சுத்தின்னு இருக்கேன். உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணேன். நான் உனக்கு என்ன பண்ண முடியும்? திருப்பி என்ன கொடுக்க முடியும்? நமஸ்காரம், திருவடி போற்றி போற்றி. உன்னோட சரணத்தை திருப்பி 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 நினைச்சு உருகிறது தான் பண்றதை தவிர வேற ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. நான் நன்னிடுமால், பகவான் அதை இன்னொரு விஷயத்துல சொல்றாரு. கொஞ்சம் நினச்சி பார்த்தா என்னோட யோக்கியதை இல்லாத நிலையை நினச்சி பார்த்தா எனக்கு வெக்கமாக இருக்கு. இப்படி நினச்சிட்டோம்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஸ்பிரிச்சுவலி. சில பேர்லாம் சொல்லுவா, கார்த்தால ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், மார்னிங் 4 o'clock எழுந்திருக்கிறேன், ஒரு 2 hours மெடிடேஷன் நடக்கிறது, அப்புறம் ஒன்றும் வரமாட்டேங்கிறது, என்ன வழின்னு கேட்டேன். நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க இந்த 2 hours எப்படி மெடிடேஷன் பண்ணுவோம். 2 hours உங்களுக்கு இன்டென்ஸாக மெடிடேஷன் வருதுன்னா மீதி இருக்கிற 22 மணி நேரம் அதை நினைச்சு ஆனந்தப்படலாம். எங்கே வர போகிறது இல்லையா? அரை மணி நேரம் டீப்பாக தியானம் வந்தாலே பெரிய விஷயமாக்கும்.
மீதி இருக்கிற டைம் எல்லாம் ஆஹா அப்படின்னு இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். வாழினி அருணாச்சல அக்ஷரமண மாலையில் சொல்கிறாரு, என்ன போல இன்னமும் தீனர்கள் வருவா, அவளுக்கெல்லாம் இந்த வழியை காட்டி ஞானத்தை உபதேசம் பண்ணி அவளை ஒன்றுக்கு கொள்ளாமல் பண்ணி அப்படியே சொல்கிறார். பிழை பொழித்து மண்ணினை அட்டி, ஏதோ தெரியாமல் ஏதோ குரூப்பு கூட்டின்னு போகிறா, டூர் கூட்டின்னு போகிறான்னு கிளம்பி வந்து மாட்டின்னுவா நிறைய பேர். எத்தனை கொல்லும். அருணாச்சலம்னா வாட் இட் மீன்ஸ்? இட் மீன்ஸ் ஞானம், அத்தியாத்மம். வாழினி அருணாச்சல உனை வழுத்தி, அருணாச்சல நீ வாழ்ந்து இப்படி வழிகாட்டின்றே இரு. அப்படி உன்னை வாழ்த்த எனக்கு தலை தாழ்ந்து, அப்படின்னா பகவானை எதுக்கு வாழ்த்தணும்? நம்ம அபிமானம் இல்லாமல் ஆகிறதுக்காக. அவனை ஸ்துதி பண்ணி ஸ்தோத்திர பிரியா ஸ்துதிமதி ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா, இல்லையா? ஸ்ருதியே சம்ஸ்தவம் பண்ணுறது. அம்பாளுக்கு ஸ்தோத்திரம் பிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் ஒரு என்ன சொல்லுவாளே, சைக்காலஜிக்கலி ஒருத்தர் சைக்கோஃபேன்ஸை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் என்னை ஸ்துதி பண்ணிகிட்டே இரு, இல்லையா? அப்படி அவள் என்ன ஆசைப்படுறாளான்னு அவளை ஸ்துதி பண்ணுறவாளை 4 பேரை வச்சுட்டு அப்படி தூக்கி சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு 2 பேர் எப்பவும் வேணும் அப்படின்னு அவளுக்கு விருப்பமானா இல்லை. அவளை ஸ்துதி பண்ண நீ ஒன்றை பற்றி பேசுகிறத நிறுத்துவ. அதுதான். இல்லாட்டா என்ன ஆகுதுன்னா நம்மளை பற்றியே நம்ம பேசிட்டு, நம்மளோட மகிமை, நம்ம வைபவம், இதே பேச்சு வரும், இதுவே தாட்டு வரும். இப்போ அந்த தாட்டெல்லாம் பகவானோட வைபவம், பகவானோட மகிமையில் திரும்பி எடுத்தானா நம்ம சின்னதாய் இல்லாமல் போயிடும். நம்மளை பற்றி ஒன்று சொல்லிக்கிறது, அதுதான் தாழ்த்தும் என் தலையே. உன்னோட ஒரு குளோரி, ஒரு வைபவம், ஒரு மகிமையை பார்க்க நான் யாருமே இல்லாமல் ஆயிடும். பெரிய மகாபுருஷர்கள்கிட்ட இருந்தவாளுக்கெல்லாம் ஞானம் வந்துதா, சாட்சாத்காரம் வந்துதா எல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஒரு சமயம் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று தெரியும், அவன் இல்லாமல் ஆயிடுவான். அவன் அபிமான விருத்தியே இல்லாமல் ஆயிடும். இது அடுத்த பாட்டும் அதுதான். தலைவனி என்னை களவினிற்கொணர்ந்து, களவு அப்படின்னா திருட்டு, கள்வன், திருடன் நம்ம சொல்கிறோம், கள்வன் சொல்கிறோம். தலைவனி என்னை களவினிற்கொணர்ந்து, அப்படிதானே நடந்தது இல்லையா? எங்கேயோ மதுரையில் ஸ்கூலுக்கு போய் கான்வென்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற பையனை திருட்டுத்தனமாக பிடிச்சிட்டு வந்துட்டார் அண்ணாமலையார். தஸ்கரான அம்பத ஏனமானு வேதம் சொல்கிறது. தஸ்கர விருத்தி இதுதான். இந்த ஜீவனோட வாழ்க்கையில் யாரும் தெரியாமல் புகுந்து, கிருஷ்ணன் அந்த கோபஸ்திரீகளோட வீட்டில் போய் வெண்ணெய் திருடுறான்னா வெண்ணெய் இல்லை, ஹிருதயமபி முஷித்வா ஹர்ஷசிந்தவும் யதாஹா அப்படி. வெண்ணெய் இல்லை, நவநீதம் அப்படின்னா புதுசு இருக்கிற வெண்ணெய்க்கு நவநீதம்னு பேர். இந்த ஹிருதயம் தான். அந்த ஹிருதயம், ஒருத்தர் சொன்னாரு ஹிருதயத்தை திருடினான். யார் பாடினா? என்ன பாட்டு? உள்ளம் கவர் கள்வன் இவன் என்று. உள்ளம் கவர் கள்வன். 3.5 வயசுல அவரோட ஹிருதயத்தை திருடி விட்டார். குளத்துக்கு போகிறவர் நினைச்சிருப்பாரா? இல்லை அவள் அப்பா தான் நினச்சிருப்பாளா? குளத்துக்கு குழந்தைய கூட்டின்னு போனால் பழைய காலத்துல எல்லாம் சொல்லுவா, மத்தியான சமயத்துலலாம் எங்களை கூட ஊரில் சொல்லுவா, அரச மரத்தடிக்கு போகாதே, குளத்துக்கரைக்கு போகாதே. பகலில் போனால் சொல்லுவா சாசு இருக்கும், பிசாசு இருக்கும் எல்லாம் சொல்லுவா. ராத்திரி போனால் கொள்ளிக்கட்ட பிசாசு இருக்கும்பா.
இது டார்ச்சோடு வரும் போல் இருக்கு. வாயை திறந்தா அப்படி நெருப்போடு இருக்குமா, போகாதேம்பா. பூதம் பிடிச்சிக்கிறது இல்லையா, பகவானே அண்ணாமலையார் பூதம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருந்தாருங்கிற. பேய்த்தனம் விட விடாப்பேயாய் பிடித்து என்னை பேயனாக்கின என் அருணாச்சல அப்படின்னு. அது மாதிரி களவினிற் கொணர்ந்து யாரும் தெரியாமல் மெதுவாக உள்ள லைஃபுக்குள்ள ஹி என்டர்ஸ் இம்பர்செப்டபிளி. எந்த வழியில் எங்கே வரார் எப்படி வராருலாம் சொல்ல முடியாது. இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். கல்கட்டாவில் ஒரு சமயம் நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணுறவர் ஒருத்தர் காத்தால் அவர் பாட்டுக்கு அவர் வீட்டில் ஒய்ஃபு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து எல்லாம் கட்டி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இவர் போயின்ட்டுருக்கார், ஆஃபீஸ் போயின்னு இருக்கிறத ஒரு 2-3 நிலை கட்டிடம், அதுக்கு நடுவால் போகிறார். ஒரு கட்டிடத்துக்கு மேலேருந்து ஏதோ கத்துற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. யாரோ கத்துற, நமக்கு என்ன போச்சுன்னு போனார். அந்த வழியாக போகிறத தலையில் ஒரு புஸ்தகம் விழுந்தது. மேலே பார்த்தா ஒருத்தர் அவள் பிள்ளைய திட்டின்னு இருக்கார். இவன் ஸ்கூல் புஸ்தகத்தை படிக்காமல் இதை படிச்சுட்டு இருக்கான்னு. விவேகானந்தரோட ஞான யோகம் புஸ்தகம். அதை பிடுங்கி கீழே எறிஞ்சார். இவர் தலையில் விழுது. இவர் இங்கேருந்து என்ன வேணும்னு கேட்டார் கீழேருந்து. அவர் சொன்னால் நீ எடுத்துன்னு போனார். அவர் பிள்ளைய ப்ரொடெக்ட் பண்ண பார்த்தார். இவர் இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு ஆஃபீஸுக்கு போனவர் அன்னைக்கு சாயந்தரமே வீட்டுக்கு போகாமல் ரிஷிகேஷுக்கு போயிட்டார். நல்ல சன்னியாசி, ரொம்ப ஒரு பங்காளி பாபான்னு கொஞ்சம் தெரியப்பட்டவராக இருந்தார் அவர். இப்போது நம்ம யாராவது அந்த ரோட்டில் போய் நடந்து யாராவது புஸ்தகத்தை எடுத்து மண்டையில் போட்டால் போகுமா? நல்ல பெருசா புஸ்தகம் வேணா இருந்தால் விதேக புக்தி வேணா கிடைக்குமா இருக்கலாம். அப்போ எப்போ வர்றது தெரியாது. அதான் களவினர் கொணர்ந்து மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட், எதிர்ச்சா அப்படிங்கிறது ஈஸ்வரன் நம்ம வாழ்க்கையில் நுழையிற மொமெண்ட்டுக்கு தான் எதிர்ச்சான்னு பேர். ஈஸ்வரன் நம்ம வாழ்க்கையில் நுழையிற மொமெண்ட்டுக்கு எதிர்ச்சான்னு பேர். பாகவதன் சொல்றது அநாத்ய அவித்யோபஹதாத்ம சம்வித தன்மூல சம்சார பரிஸ்ரமாதுராஹ யத்ருச்சயேஹோபஸ்ருதா யமாப்னுயுஹு விமுக்திதோ நஹ பரமோ குருர்பவான். அந்த சத்யவிரதன் சொல்றார், அனாதி அவித்யா எப்போ தொடங்கிட்டு தெரியாது. இந்த இக்னரன்ஸ், இந்த அஜ்ஞானம். அதனால என்ன, ஆத்மாவை தெரியாம சம்சாரத்தில் நான் எனதுன்னு சுத்தின்னு இருந்த என் வாழ்க்கையில் எதிர்ச்சையோபசிருதாக மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டடாக திடுதிடுப்புன்னு நிற்கிறான். அப்போ என்ன பண்ணார், முக்தி அடையல் இல்லை, கொடுத்தனும். அப்படின்னு என்ன இடத்துல இருக்கிற முக்தி காட்டி கொடுத்தான். ஒரு உபதேசம், முக்தனாயிட்டான். அதுதான் வேதாந்தத்தோட சுலப பிரக்கிரியா. மலையாளத்தில் ஹரிநாம கீர்த்தனம்னு ஒன்று உண்டு. முக்திக்கு தக்கொரு உபதேசம் நல்கும். அந்த ஆச்சாரிய ரூபனா குரு என்ன பண்ற, முக்திக்கு தக்கொரு உபதேசம் நல்கும் ஜனனமற்றீடு வந்தவனு நாராயணாய நம. அந்த அந்த முக்திக்கு இருக்கிற உபதேசம் கொடுக்குற க்ஷணத்தில் இவனுக்கு ஜனன மரண பிரமம் போயிடுத்து. நான் பிறந்திருக்கேங்கிற பிரமையே போயிடுத்து, மரணம் உண்டுங்கிற பிரமையே போயிடுத்து, நான்கிற அகங்காரம் உண்மைங்கிற பிரம போயிடுத்து. இது எப்படி பண்ணினார்? எதிர்ச்சையா. எங்க வருவர் எப்ப வருவர் சொல்ல முடியாது. எதிர்ச்சையோபசிருதாக யம் ஆப்னுயுஹு விமுக்திதோ நஹ பரமோ குருர்பவான். தலைவா, பகவானை பார்த்து தலைவா அப்படின்னு கூப்பிடுற. யாரையோ தலைவான்னு கூப்பிடுறாங்க. ஈஸ்வரனுக்கு இருக்கிற பேரு அது. தலைவனி என்னை
களவினிற் கொணர்ந்து யாருக்கும் தெரியாம நீ என்னை பிடிச்சுன்னு என்ன பண்ணின, தாளினில் இந்நாள் வரை வைத்தாய். இத்தனை நாளைக்கு இன்னை வரைக்கும் நீ உன்னோட சரணத்துல என்னை பிடிச்சி வச்சுட்டு இருக்க. எல்லாரும் நான் இது ஒரு சரணத்துல இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். நீங்க தான் திருவண்ணாமலையில இருக்கீங்களே, திருவண்ணாமலையில் அது தெரியுமா அது தெரியுமா எல்லாம் கேட்பான் நம்மக்கிட்ட. அங்கே போகிற சமயத்தில் நம்ம எங்கே பார்த்தோம், இந்த இடத்துல அது இருக்குது, ஏதோ கேட்பா திருவண்ணாமலையில், நமக்கு தெரியவே தெரியாது. திருவண்ணாமலையில் இருந்து இது கூட பார்க்கலையான்னு கேட்பா. நம்ம என்ன பண்ணுறது, தலைகுனி சிலையென வைத்தாய், அவ்வளோதான். என்ன பண்ண முடியும், தெரியாட்டா. மோஸ்ட்லி எனக்கு இது ஆகும். எப்படி ஆகும்னாக்கா, ஏதாவது ப்ரைவேட் வெஹிக்கிளில் காரில் என்ன ஒரு இடத்துலேருந்து அனுப்புவான் திருவண்ணாமலைக்கு. அது சென்னை பக்கம் இப்படி வந்தால் ஈஸியாக வந்துடுவேன். அந்த பக்கம் வந்துதானா நான் பெட்டர் என்ன பண்ணுவேன், மலை சுற்றி அப்பிரதட்சணமாக வந்துடுங்க, ஏன்னா வழி தெரியும். இந்த டவுனுக்குள்ளே மாட்டிட்டு 2-3 தடவை எப்படி போனேன் சாமின்னு இப்படின்னா சுத்து அந்த டிரைவர், சாமி என்ன சாமி நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கீங்களே இது கூட தெரிய மாட்டேங்குது, இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப, நடுப்பில் எங்கேயோ சந்து பொந்தில் போய் மாட்டின்ட்டு அப்புறம் மெதுவாக வழியில் இருக்கிற வாட்டையில் அப்பா ரமணாசிரமம் எங்கே இருக்குது, கூகுளுக்கு முன்னாடி ரமணாசிரமம் எங்கே இருக்குது அங்கே இருக்குது கேட்டு, அப்புறம் டிப்ளமேட்டிக்காக நான் முதல் தடவை வரேன்ப்பான்னு சொல்லிக்கணும் அவங்ககிட்ட. வேறு வழி கிடையாது. இந்த வழி கண்டுபிடிக்கிறதுல இவ்வளோ மோசமாக யாரும் இருக்க முடியாது. அது எங்கள் ஊரில் போனாலே கதி அதுதான், எந்த இடத்துல ஆனாலும் அதுதான். அதனால வழி இல்லாத வழியை பிடிச்சுட்டுட்டேன். அதனால இங்கே வழி இல்லை, நம்மக்கிட்டேருந்து நமக்கு வழியே இல்லையே, டிஸ்டன்ஸே இல்லையே. வெளியில் வழி கேட்டுதானா தலைகுனி சிலையென வைத்தாய், ஒன்றும் பண்ண தெரியாது. தலைவனி என்னை களவினிற் கொணர்ந்துன் தாளினில் இந்நாள் வரை வைத்தாய். இந்த அத்தியாத்ம வாழ்க்கையில நீ என்ன வச்சுட்ட இவ்வளோ நாளைக்கு, இவ்வளோ வருஷமா இவ்வளோ விஷயமா நீ என்ன அத்தியாத்மத்தில் வச்சுட்டு. சரி, யாராவது நீ கொஞ்சம் இதுக்கு அர்த்தம் சொல்லு, இல்லை அத்தியாத்மம்னா என்ன, இந்த விஷயங்கள் என்னன்னு கேட்டால், தலைகுனி சிலையென வைத்தாய், எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலையே. அவன் ஏதோ வழிகாட்டு தெரியலையே. ஈஸ்வரனோட மகிமை என்ன, தன்மை என்ன, இந்த வித்யை என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியலை. தலைகுனி சிலையென வைத்தாய். சரி, தலைவ 2 தடவை கூப்பிடுறான். தலைவ நான் வலைமான் தலை நிகரு. இந்த மானை வலையில போட்டு பிடிப்பான். மானை பிடிக்கிறதுக்கு வலை போடுறத பாட்டு எல்லாம் பாடுவானாம் இந்த வேடர்கள். இது பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தத்தில் வருது. மானை பிடிக்கிறதுக்கு பாட்டு பாடுறான், அது வலையில் மாட்டிக்கும். இது ஒரு பழக்கம் இருக்குது. இதே மாதிரி நம்மளும் பல விதத்தில் இருக்கிற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டோ, பாட்டு இதெல்லாம் கேட்டுட்டோம், இல்லை சினிமா இந்த விஷயங்கள் எல்லாம் மனசை சதற விட்டோம், உலக விஷயங்களில் மனசை விட்டோம். வலைமான் தனை நிகராது. மானுக்கு வலை போல இந்த விஷயங்கள் எல்லாம் மேனுக்கு ஆயிடும். அதனால தான் அதுக்கு இன்டர்நெட்னு பேர். அது ஒரு வலை, இது ஒரு வலை தான். நெட்டுன்னா வலை தானே. இன்டர்நெட் என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு நெட்டு போடுறேன், நீங்கள் எனக்கு ஒரு நெட்டு போட்டு 2 பேருமே மாட்டிப்போம். அதுதான் இன்டர்நெட். பரஸ்பரம் வலை போட்டுக்கிறோம். இதுதான் சம்சாரம்னு பேர். சம்சாரத்துக்கு டிரான்ஸ்லேஷன் தான் இன்டர்நெட்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் வலை போட்டு பரஸ்பரம் மாட்டிக்கிறது தான். கலெக்டிவ் மியூச்சுவல் நெட்டிங் எதனை பண்ணிட்டு இருக்கோம். பகவான் சொல்றார், அருணாச்சலேஸ்வரா, நீ என்னை ஆட்கொண்ட, எனக்கு இந்த வழி காட்டி தந்த, அதை பூர்த்தியாக்கி உன் பதத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது மாட்டிண்டு வலைமான் போல நாம் வழி தவறி போயிடலாம். ஏதேதோ காரியத்தில் வழி தவறி போயிடலாம். அதனாலதான் உபனிஷத்து என்ன சொல்றது, உத்திஷ்டத ஜாகிரத அப்படிங்க. ரெண்டு விஷயத்தை சொல்லுது. உத்திஷ்டதானா நம்மெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஆயிடுத்து, இந்த வழி இருக்கு தெரிஞ்சுட்டோம், இந்த வழியில வந்துட்டோம், அதுல பிரயத்தனம் பண்றோம், என்ன பண்றோம், ஜாகிரத. பகவான் பல பேர்கிட்ட அதை சொல்லியிருக்கார். குஞ்சு சுவாமிகிட்ட எல்லாம் கூட சொல்லியிருக்கார் ஒரு சந்தர்ப்பத்தில், ஜாகிரத போய் ஜாகிரத, நழுவாம இரு. ஏதாவது தேவை அவசியம் இல்லாத விஷயத்துல மாட்டின்னு விடாதே. எதிலையாவது மனசை செதற விட்டு மனம் தன்னோட சமநிலையை இழந்துடாம பார்த்துக்கணும். சமத்துவம் யோக உச்சதே. கீதையில பகவான் சொன்னார், சமநிலை தான் யோகம். The realized state, what is it? It is the state of equanimity. The state where there is, you abide in peace. Anything to which you are attached can disturb you, scatter your mind. உள்ள வந்து குழப்பம் வரும். அதுல எல்லாம் மனசை சதற விடாமல் சமப்பிராப்தம் நச்சாலயேத். சும்மா ஒரு தூங்கின மாதிரி ஒரு நிலை போறாது. ஏதோ பாட்டு பாடினா இல்லாட்டா ஏதோ ஜபம் பண்ணினா அப்படியே இருந்தது. அது பாம்பு மகுடி வாசிக்கிறது இருக்கிற மாதிரி இருக்கும். அது விட்டதுக்கு அப்புறம் அது திருப்பி கிளம்பிடும். அதனாலதான் வருஷங்களுக்கு அப்படி இருக்கலாம். சில பேர்லாம் மணிக்கணக்காக அப்படி இருப்பான். அப்புறம் பேசி பார்த்தா தெரியும் ஒன்றும் பிரயோஜனமாகலை. லயே சம்போதையேத்து சித்தம். அந்த லயிச்சிருக்கிற சித்தம் போறாது. அதுக்கு நல்ல அறிவு கொடுக்கணும். இந்த அறிவு விவேக வைராக்கிய எல்லாத்தோட இருக்கணும். இல்லாட்டா அந்த சித்தமே நான் அஜ்ஞானமா சரீர மனசு இந்திரியங்களோட இருக்கிற அகங்காரம் நான்கிற அறிவோட கொஞ்சம் சுகமான ஒரு நித்திரையில தூங்கும். விதேக பிரகிருதி லயம் அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இதுக்கு சொல்ற. அந்த விதேக பிரகிருதி லயம் போராது. ஊர்ஜத்தோட வீரியத்தோட அறிவோட பிரகிருதி லயம் வர்றதுக்கு தான் சமாதின்னு பேர். அந்த அறிவு தான் நமக்கு விசாரத்தினால, வாழ்க்கையில் அனுபவங்கள்னால, சத்சங்கத்தினால மனசை நல்லா ஊற போடணும். அதுக்குள்ள மனசை வந்து அதில் ஊற போட்டு அது நல்லா பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சுண்டு அந்த அந்த சித்தம் ஆத்மனிஷ்டமாக இருக்கணும். அதான் லயே சம்போதையேத் சித்தம் விக்ஷிப்தம் சமயேத் புனः. when it is scattered, find ways and means to bring it back and let it abide. பெரிய வேலை. யோகி ராம் சூரத்குமார் இருந்தாரே, அவரை வேடிக்கையாக கணேசன் நான் சொல்லுவார், எல்லாரும் வந்து நின்றுட்டே இருப்பா, போகவே மாட்டா. அவர் அப்பப்போ சொல்லுவார், பிச்சைக்காரனுக்கு வேலை இருக்குது நம்ம போவோம், பிச்சைக்காரனுக்கு வேலை இருக்குது நம்ம கோவிலுக்கு போவோம்னு சொல்லுவார். இவர் ஹிந்திக்காரர், அவரோட தமிழ் அப்படி ஒரு மாதிரி இருக்கிறதுனால இவா என்ன நினச்சிப்பா, ஓ அவரும் வரப்போறாருன்னு, என்ன போவோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கார். நின்றுட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பிச்சைக்காரனுக்கு வேலை இருக்குது நம்ம போவோம்.
அவள் கணேஷ் நான் சொல்லுவேன், என்ன வேலை பண்ணுறாரு, ஒரு சும்மா தான் உட்காந்துருப்பார். அதுதான் வேலை, வேலை அதுதான் வேலை. நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. அந்த வேலைக்கு என்ன தடை? தலை குனிசிலையென வைத்தாய் தலைவ நான் வலைமான் தனை நிகராது. இதுக்குள்ளேயாவது போய் நம்ம மாட்டிக்காம என் தளர்வினுக்கு அழிவு நாடிடுவாய். தளர்வு அப்படின்னா ஞானம் இல்லாத நிலையை தளர்வை கொடுக்கும். இட் வில் வீக்கன் யூ. ஞானத்திலேருந்து என்ன வரும்? ஆத்மனாவிந்ததே வீரியம். ஆத்ம ஞானத்தினால வீரியம் வரும், இல்லாட்டா தளர்வு வரும். சம்சாரத்தில் வாழ்ந்து பார்க்குற நமக்கு தெரியற காரியம் அனுபவங்கள்னால என்ன வந்தது? தளர்வடைஞ்சு போகிறோம். கிளைத்தேன் அப்படிங்கிற, இளைத்தேன், கிளச்சு போயிடும். தளர்வு. எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இல்லையா? ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் ஒரு 30 வயசு ஃபோட்டோவை வச்சு டெய்லி பாருங்கோ, ஞானம் வந்துடும். வரலைன்னா எனக்கு சொல்லுங்க, என்னத்தை அடைஞ்சோங்கிறதுக்கு பதில். 25 வயசு 30 வயசு அப்படி ஃப்ரெஷ்ஷாக உலகமே என் கையில் அப்படின்னு இருந்தவன் ஒரு 40-50 வயசு ஆகிறதுக்குள்ளேயே காத்து போன பலூன் மாதிரி பொசுக்குன்னு போயிடும். பலம் இல்லை, தளர்வு. பகவான் சொல்றார், தளர்வினுக்கு அழிவு நாடிடுவான். என்னோட அந்த வீக்கெண்ட் ஸ்டேட் இருக்கே, பலமில்லாத நிலை இருக்கே, க்ஷீணமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலை இருக்கே, அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணு. தளர்வினுக்கு அழிவு நாடிடுவாய். நமக்கு என்ன ஒரு பிரார்த்தனை பார்க்க இது? தளர்வு எங்க வர்றது? நம்ம ஞானத்துக்கு பலம் போறலையானா லைஃப்ல ஏதோ உண்டாகிறது. அது வந்தா அதனால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்குள்ள சக்தி இல்லை. தனியெல்லாம் அந்த அறிவு நிற்கிறது. ஒரு அனுபவங்கள்லாம் வாழ்க்கையில வர்த்த இந்த அறிவை எடுத்து அந்த இடத்துல பிரம்மாஸ்திரமா உபயோகப்படுத்த தெரியல. ஏன்? பலம் போறல. பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத். பாண்டித்யம் நிசேஷேன கிருத்வா ஆத்மஜான பலம் சம்பாதயேத். பாண்டித்யத்தை நன்னா, அறிவு நன்னா தெரிஞ்சுன்னு அறிவு என்ன பண்ண? அறிவு பலமாகணும். அறிவு பலமா மாறலையானால் தளர்வு. தளர்விற்கு நம்ம வாழ்க்கையில அனுபவங்கள் வருது, எல்லாம் தாங்க முடியல. தாங்க முடியணும், எதிர்க்க முடியணும், நிற்க முடியணும், உபேட்சிக்க முடியணும், தன்னந்தனியாக இருக்க முடியணும், வீரியம் வேணும். இதெல்லாம் இருந்தால் அதுக்கு அறிவோடு பலம்னு பேர். அந்த பலம் இல்லையானால் தளர்வுன்னு பேர். அந்த தளர்வு இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம்னா டயக்னோசிஸ் கரெக்டாக எடுத்து, யூ ஹவ் ஃபவுண்ட் தட் யூ ஆர் ஃபீபிள், வீக், ஃப்ரெயில். ஒன்ஸ் யூ ஹவ் டயக்னோஸ்ட் தட் யூ ஆர் ஃப்ரெயில், then comes Arunachala, remove that feebleness, remove that weakness. How to remove? Nourish the jnanam. There is no other way. ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். இந்த கீரி பாம்பு சண்டை போட்டுக்கும் காட்டுக்குள்ள. இந்த கிராமத்துக்காரெல்லாம் சொல்கிற ஒரு திருஷ்டாந்தம் அது. இந்த கீரி பாம்பு சண்டை போடுற போது பல தடவை இந்த பாம்பு வந்து கீரியை போடும். இந்த பாம்பு கீரியை கொத்தி விடுத்தானா அந்த கீரி என்ன பண்ணும்? ஓடி போயிடும் காட்டுக்குள்ளே. காட்டுக்குள்ளே ஓடி போய் கொஞ்ச நேரத்தில் திருப்பி தைரியமாக வரும். அது என்ன பண்ணுன்னா காட்டுக்குள்ளே போய் ஏதோ சில செடிகளை எல்லாம் மோந்து பார்த்துட்டானா இந்த விஷம் போயிடுவோம். அப்புறம் திருப்பி சண்டை போடுறதுக்கு ரெடியாக வரும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு வாட்டி போட்டால் திருப்பி ஓடி போகும்.
இது மாதிரி தான் சாதாரண மனுஷனுக்கு சத்சங்கம், ஞானம், விசாரம். வாழ்க்கையில் மோதுற போது இந்த அஜ்ஞானத்தால் ஹனிக்கப்பட்டுட்டு வீக் ஆகிடும். வீக்கார்த்த என்ன, ஏகாந்தத்தில் போய் திருப்பி இந்த அறிவை மனனம் பண்ணி இந்த கீரிகி, இந்த பாம்பு கொத்தின விஷத்துக்கு மருந்து மோந்து பார்க்குற மாதிரி இந்த பிரம்ம வித்தியை மோந்து பார்த்து, அந்த பூரண மனம் அதை மோந்து பார்த்து திருப்பி வீரியம் வந்து திருப்பி விளையிடுவான். தளர்ந்துடுவோம் இல்லையா? விஷம் போனால் எப்படி? பற்றிமால் விடந்தலை உற்றிருமுனமுன் பற்றிட அருள் புரி அருணாச்சல. வீக் ஆயிடுவோம். எல்லா அறிவெல்லாம் சரி, சத்சங்கம் எல்லாம் சரி, பெரிய பெரிய வாழ்லாமே வீக் ஆகிடுவான். அவ்வளவு பலம் இந்த மாயைக்கு. வீக்கன் பண்ணி விடுவாங்க, நம்மளை தளர்வடைய வச்சுடும். இல்லை நம்ம எல்லாம் சரி காரியத்துக்கு வரபோது வீக் ஆகிடுவோம். அப்போ இந்த பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் வரும். தளர்வினுக்கு அழிவு நாடிடுவாய் அருணாச்சலேஸ்வரா, என்னோட அந்த வீக்னஸை நிவர்த்தி பண்ண. தலைவனாம் அருணாச்சல. 3 வாட்டி தலைவன். இங்கே தலைவன்னாக்கா ஈஸ்வரன் அர்த்தம், தலைவானாக்கா குருன்னு அர்த்தம், தலைவானாக்கா ஆத்மான்னு அர்த்தம். தலைவனாம் அருணாச்சல. உளம் ஏதோ, உனக்கு என்ன இச்சைப்பா, என்ன வச்சுட்டு தெரியலையே, என்ன சங்கல்பம்? தலைவனாம் அருணாச்சல உளம் ஏதோ தன்னை உணர்தற்கு தமியன் ஆறு. உன்னோட இங்கிதத்தை தெரிஞ்சுக்க நான் என்ன பண்ண முடியும்? பாகவதத்தில் பீஷ்மர் சொல்லுவார், வாழ்க்கையில் ஒரு அனுபவங்கள் வரபோது ஈஸ்வரன் ஏன் இப்படி பண்ணினார்னு நம்ம கேட்போம். அவங்ககிட்ட யார் போய் கேட்க முடியும், யாருக்கு தெரியுங்கிறார். ஏன்னா பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ணனோட வந்து நிற்கிறார். இவ்வளவு பெரிய மலை மாதிரி இருக்கிற பீஷ்மர் சரசையில படுத்துட்டு இருக்கார். சாமானிய விஷயம் இல்லை. எல்லாரையும் விட பலவானா இருக்கிற ஒரு போராளி. அந்த பீஷ்மரே விழுந்துட்டார். யுத்தம் ஆரம்பத்தில் வியாசர் வந்து சஞ்சயனை ரெடி பண்ணி வச்சார், திருதராஷ்டிரருக்கு சொல்லிக் கொடுக்க. திருதராஷ்டிரர் சொன்னார், எனக்கு கேட்க வேண்டாம், தைரியம் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் தைரியம் இருந்தது, ஜெயிச்சுடுவோங்கிற ஒரு ஹோப். அதனால அன்னன்னைக்கு சாயங்காலம் தான் ஏதோ ரிப்போர்ட், பூரா இல்லை. 9வது நாள் சஞ்சயன் வந்து சொல்றார், ஹிமாலயமே கமுந்துடுத்து அப்படின்னா. அப்படின்னா என்ன? பீஷ்மர் விழுந்துட்டார். அப்பதான் கேட்கிறார், அப்போதான் கீதையே ஆரம்பமாகுது. அப்பதான் சொல்றாரு, என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு. சஞ்சயன் அத்தனை நாள் யுத்த பூமியிலே இருந்திருக்கார். அவர் டைரக்டா அப்படியே டிவி டாக்குமெண்ட்ரி மட்டும் இல்லை, அவர் யுத்த பூமியில இருந்தும் பார்த்திருக்கார். அப்பதான் வர இடத்துல திருதராஷ்டிரர் கேட்கிறார், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. அப்ப இந்த பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துண்டு, இவ்வளவு பெரிய யோத்தா, மகாபாரதத்தில் பார்த்தா அவர் தான் தாண்டவம் யுத்த பூமியில. 9 நாள் இல்லை, கர்ணன் அது இதெல்லாம் சொல்லுவாளே தவிர வாயால மட்டும்தானே தவிர காரியத்தில் ஒன்றும் கிடையாது. 9 நாள் அவர் தான். அப்புறம் அங்கே படுத்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறவர் ஒன்றும் இல்லாமல் படுத்துட்டு இருக்கார். பஞ்ச பாண்டவாளோட கிருஷ்ணன் வந்திருக்கான். பீஷ்மர் சொல்றார், எத்தனை தர்மசுதோ ராஜா, கதாபாணிஹி விருகோதரா கிருஷ்ணோஸ்திரீ காண்டீவம் சாபம் சுஹிருத் கிருஷ்ணா ததோ விபத். என்ன லைஃப்பில் வந்து நம்ம வந்து கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பண்ணி வச்சுக்கிறோம், தங்கிறதுக்கு வீடு வச்சுக்கிறோம், பார்த்துக்கிறதுக்கு ஆளை அரேஞ்ச் பண்ணுறோம், நல்ல பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குங்கிறோம்.
எல்லாம் இருந்தாலும் கஷ்டம் நீங்கள் மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் கார்னர்லேருந்து வரும். ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. கீழே ஹாஸ்பிட்டல், மேலே வீடு, ஃபேமிலியில் எல்லாரும் டாக்டர்ஸ். ஒருத்தரை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு இருக்கிற டைம் கூட கிடைக்கல. எல்லா சௌகரியமும் இருக்கு. அப்புறம் ஹேளிக்காம்போதுக்கு வாழ்க்கையில் பார்த்தா இதெல்லாம் தான். இதை பார்க்குறது தெரியும். நீங்கள் விளையாடுற அவன் திருப்பி விளையாடுவான். எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், இனிமேல் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே பீஷ்மர் சொல்கிறார், தர்மபுத்திரர் ராஜா, சாதாரண ராஜா இல்லை, தர்மசுதோ ராஜா. சப்போர்ட்டுக்கு யாரு? கதாபாணிர் விருக்கோதரா, பீமன் கையில் கதை. அர்ஜுனன் வில்லாளி, கிருஷ்ணோஸ்திரி, அவன் கையில் இருக்கிற வில்லு என்ன? காண்டீவம் சாபம். வழிகாட்டுறதுக்கு சுகிருத் கிருஷ்ணா, கிருஷ்ணன் ஃப்ரெண்டாக இருக்கான். இவ்வளவும் இருந்து தத்தோ ஸ்டெப் பை ஸ்டெப் அவளுக்கு ஆபத்து தான், கஷ்டம்தான். இங்கே சொல்றார், யாரு இவனோட சிகிர்ஷிதம், ஈஸ்வரனோட சிகிர்ஷிதம், அவன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான், இதுக்கு என்ன உத்தேசம், யார் அவங்கிட்ட கேட்பா, அவனோட இங்கிதத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏன் பண்ணினான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியும் கிடையாது. இங்க பகவான் அதுதான் சொல்ற, யார் தெரிஞ்சுக்க முடியும்? உன்னோட இச்சை என்ன இப்படி சம்சாரத்தில் வச்சிருக்க, பல அனுபவங்கள், கஷ்டங்கள், சுகங்கள், துக்கங்கள்லாம் இந்த உலகத்தில் வர்றதுன்னா நின்னிஷ்டம் என்னிஷ்டம் அப்படின்னு தான் சொல்லிக்க முடியுமே தவிர, ஏன் இப்படி எல்லாம் பண்ணினான், ஏன் பண்ணறான்? அர்ப்பகச்சேஷ்டிதம் யதா அப்படி ஒரு இடத்துல பாகவதன் சொல்றது. இந்த குழந்தைகள்லாம் அழகாக ஒரு வீடு கட்டுவா. இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், இந்த டிபெட்டன் புத்திஸ்ட் மாங்ஸ், இந்த சன்னியாசிகள், புத்த பிக்ஷுக்கள், அவளோட நித்தியானுஷ்டானத்தில் ஒன்று உண்டு. நம்மளாம் பத்மம் போடுவோமே, இந்த பத்மம் போடுற மாதிரி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்ரீசக்கரம் மாதிரியே பெரிய ஒரு பத்மம் போடுவாள். ரொம்ப மைனூட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாம் அந்தந்த இடத்துல என்னென்ன கலர்லாம் போட்டு, அதில் என்னென்ன பீஜாட்சரங்கள்லாம் போட்டு, எல்லா மந்திரங்களும் போட்டு, எல்லாருக்கும் தாந்திரிகர்கள் தான் எல்லாரும், எல்லாம் போட்டு பெரிய பத்மம் போடுவோம். அது ஹோல் டே கான்சென்ட்ரேட்டட் ஒர்க். எல்லாம் பண்ணி லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அந்த பொடியெல்லாம் அப்படியே வாரி எடுத்து டப்பாவில் போட்டோம். இதுதான் அர்ப்பகச்சேஷ்டிதம் யதா அப்படின்னு பாகவதம். ஒரு குழந்தை விளையாடுற மாதிரி எல்லாம் கான்சென்ட்ரேட்டடாக விளையாடி அப்புறம் எல்லாத்தையும் எடுத்தோம். இது மாதிரி லைஃப்பில் என்னெல்லாமோ பண்ணி அட்டென்ஷன் பண்ணி, அதை பண்ணி இதை பண்ணி, நர்சரி கிளாஸ்லேருந்து அம்மாட்ட திட்டு வாங்கி, அப்பாட்ட அடி வாங்கி, ஸ்கூலில் டீச்சரோட திட்டு வாங்கி, இது படித்து அதை படித்து அவசானம் எல்லாத்துக்கு அப்புறம் என்ன, திருவண்ணாமலையில் மலை சுற்றி. ஒருத்தர் சொன்னார், பிஹெச்டி எடுத்தேன் சாமி, பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். நான் சொன்னேன், பிராசம் நல்லா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டது என்ன, இந்த பத்மம் போட்ட மாதிரி தான். எத்தனை அடி வாங்கியிருப்போம் இல்லையா? ஹோம்ஒர்க் பண்ணலை, கொஸ்டின் கேட்டு பெஞ்சில் ஏறி நில்லு. எவரெஸ்டில் முதல்ல ஏறினவன் யார் தெரியலை, பெஞ்சில் ஏறி நில்லுன்னா ஒரு பையன், அப்துல் காதர்னு ஒரு பையனை பிடிச்சி ஏற்றி விட்டுட்டான். அவன் பெஞ்சில் ஏறி நின்றுட்டு சொன்னால் இப்பவும் தெரியலைன்னா. இன்னும் பெஞ்சில் ஏறி நின்னா எவரெஸ்டில் ஏறினவனு தெரிஞ்சால் பரவாயில்ல, அது நீங்கள் பெஞ்சில் ஏற்றி நிறுத்தினாலும் தெரிஞ்சால் பரவாயில்ல, இப்பவும் தெரியலை. என்ன பண்ணுறது?
இப்படி பகவான் சொல்றார். இந்த பாட்டில் ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை, தளர்வினுக்கு அழிவு நாடிடுவான். அருணாச்சலேஸ்வரா, என்னோட வீக்னஸ் எடுத்துடுப்பாங்க. எனக்கு பலம் இல்லை, பலம் தௌர்பல்யத்தை எடுத்துடும். அக்ஷரமண மாலையில் இப்படி ஒரு லைன் வருமே, இதே மாதிரி இவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னு டெஸ்ட். சரஸ்வதி அக்கா ஞாபகம் வருதா? கேட்கல என்ன? கீழ்மையை பாய்ஷை அருணாச்சல. அதுதான் கீழ்மையை பாய்ஷை அருணாச்சலம். எனக்குள்ள இருக்கிற தாழ்மை, எனக்குள்ள இருக்கிற தோஷம், அதையெல்லாம் இல்லாமல் பண்ண, அதையெல்லாம் பாழப்பட்டு என்ன பாழப்பட்டுடாத. எனக்குள்ள இருக்கிற தோஷமில் அகத்தில் அகத்தோடு ஒன்றி சந்தோஷம் ஒன்றிட அருள் அருணாச்சலம். தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடு. இன்னொரு விஷயம், உன்னை வழுத்தி வாழ்த்திட தாழ்த்துமென் தலையே. நமஸ்காரம் பண்ற பாட்டு பல கோவில் எழுதி போட்டிருப்பா. பல கோவிலும் போய் வழிபடுங்கிறார் அவர். ஆத்மாதான் பகவான், அந்தர்யாமி தான் பகவான். ஆனால் நிறைய வழிபட்டதுக்கு அப்புறம்தான் நான் என்னோடதுங்கிற அபிமானம் போகும். நாடும் நகரமும் நத்திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின். பாடி பணிவின். அந்த பணிந்த பெண், இந்த பணிவு வரணுமோ இல்லையோ, எங்கேயோ விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. அந்த பணிவு வந்த சரணாகதி பண்ணி அடங்கினதுக்கு அப்புறம் அவன் ஹிருதயத்துக்குள்ள அவனை தெரியும். சாட்சாத்தா ஆத்மஸ்வரூபமா அவனை தெரியும். அதனால் தன்னை உணர்தற்கு தமியன் யாரும், அதிலே தான் நான் யாரே வந்தது. நம்ம பாலக்காட்டில் விஞ்ஞான ரமணி ஆசிரமத்தில் ஒரு சமயம் பெரிய சன்னியாசிகள்லாம் இருந்தால், பகவான் பக்தாளோட குரூப்பில் ஒருத்தர், ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ். பகவான் பக்த ஃபேமிலி தான் அவன். அப்போ அவரை பேச சொல்லியிருக்கான். அப்போ அவர் சொன்னார், எல்லா பெரிய மகான்கள்லாம் சன்னியாசிகள்லாம் இருக்கா இங்கே. இப்போ எனக்கு பகவானோட ஹூஆமை பேச சொல்லியிருக்கா. ஆஃப்டர் ஆல் ஹூஆமை அப்படின்னா, இவ்வளவு பேர் இருக்கிறதுக்கு இடையில நான் பேசுறதுக்கு ஆஃப்டர் ஆல் ஐ ஆம் ஓன்லி ஏ ஜட்ஜ் அப்படின்னு ஹூஆமை. ஆஃப்டர் ஆல் ஹூஆமை அப்படின்னு. தமியன் யார்? நான் யாரு? நீ எப்படி ஓங்கி உயர்ந்து இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரா, உன் சந்நிதியில் நான் யாரு? தலைவனாம் அருணாச்சல உளம் ஏதோ தன்னை உணர்தற்கு தமியன் யார்? என் தளர்வினுக்கு அழிவு நாடிடுவாய். எனக்கு என்னென்ன ஸ்பிரிச்சுவல் பிளாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துடுங்கிறார். அவ்வளோதான். எது எனக்கு அத்தியாத்மமாக பிரதிபந்தம் இருக்கோ, தடை இருக்கோ, தடை தான் நீங்கணும். ஞானம் ஆத்மாவோட ஸ்வரூபம் சதா பிரகாசிச்சுன்னு இருக்கு. தடை தான் நீங்கணும், பிரதிபந்தம் தான் நீங்கணும். அந்த தடையை நீக்கிவிடு பகவானே. தளர்வினுக்கு அழிவு நாடிடுவாய். அந்த தளர்வு வாழ்க்கையில் தளர்வு அடைஞ்சுடப்படாது. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட்டில் அந்த எனர்ஜி இருக்குது பாருங்க, அது கீழே போயிடக்கூடாது. கொஞ்ச நாள் ஆனால் ஒன்றும் வைய முடியாது அப்படின்னு சோர்ந்து போயிடும். சந்ததம் சலிப்பு அற சந்தோஷமாகவே
நிரந்தரம் சலிப்பு வந்துடாம, அந்த சலிப்பே ஒரு தளர்வுக்கு லட்சணம். என்னால் இன்னும் முடியாது, எல்லாம் போரும், இவ்வளோ நாள் பண்ணியாச்சு, இனிமே ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு அதில் வர முடியாது. ஆனால் அதுக்கு இருக்கிற உற்சாகம் இல்லாமல், எனர்ஜி இல்லாமல், உலக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு என்னோட சக்தி அற்று போய் நான் தளர்வடையாமல் காப்பாற்று. தளர்வினுக்கு அழிவு நாடிடுவாய். இப்படி பிரார்த்தனை. அடுத்த பாடல் தற்பர நாளும் தாளினில் தங்கி. ரொம்ப அழகான பாட்டு. தற்பர நாளும் தாளினில் தங்கி தண்டலர் மண்டுகம் ஆனேன் சிற்பதனத்தேன் உண்மலர் அழியாய் செய்திடில் உய்தி உண்டு உந்தன் நற்பத போதன் நானுயிர் விட்டால் நட்ட தூணாகும் உன் பழியே வெற்புரு அருண விரிகதிரொளியே விண்ணிலும் நுண் அருள் வெளியே. அற்புதமான ஒரு பதம். விண்ணிலும் நுண் அருள் வெளி. One of the most profound mystical usage. You are the power of grace, Arun. You are the infinite space of grace. அது என்னது? அந்த பூமாவில் இருக்கிற பிரதிஷ்டையே அருளுங்கிறார் பகவான். அருள் வெளியே. வெளினா ஆகாசம் தானே, வெளி, பரவெளி, சிதாகாசம். அந்த சிதாகாசத்தில் அடிக்கக்கூடிய காற்று தானம் அருள். அருள் வெளியே. அந்த அருள் வெளி எங்க? விண்ணிலும் நுண்ணருள். விண்ணை விட நுண்ணியது, ஆகாசத்தை விட சூக்ஷ்மமாயிருக்கக்கூடிய அருள் வெளியே. நுண்ணுரு உனையான். விண்ணுரு என்னது? விண்ணுரு நுண்ணுரு உனையான் விண்ணுரு நன்னிட எண்ணலை இரும் என்று அருணாச்சல. அந்த பாட்டு ரொம்ப முக்கியம். அக்ஷரமணமால விண்ணுரு. நீ விண்ணுரு அப்படின்னா சிதாகாசம். இந்த அவுட்டர் ஸ்பேஸ் இல்லை, இட் இஸ் சிதாகாசம். தினமும் மனசு சுஷுப்தியில் போய் லயமாகிறது, சுகமாக தூங்குறோம், எழுந்திருந்து சுகமாக இருந்ததுங்கிறோம். ஸ்ருதி என்ன சொல்றது? ஆகாசங்கிறது. அது யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத். ஆகாஷ ஆனந்தம்னு பேர் சொல்றது ஸ்ருதி. அதுக்கு அது என்ன? ஆகாஷ ஆனந்தம்னா அனந்தத்துல தான், பூமாவில் தான் ஆனந்தம் இருக்கு. பூமேவ சுகம் நால்பே சுகம் அஸ்தி. அந்த பூமானந்தத்தை ஆகாஷ ஆனந்தா ஏஷ ஆகாஷ ஆனந்தா யதி நஸ்யாத் கஹ பிராண்யாத். இந்த ஆகாஷ ஆனந்தம் இல்லைன்னா யாரு மூச்சு வாங்கிட்டு இருப்பா? யாரு இந்த வாழ்க்கையில இந்த வாழ்ந்து தொலைப்பா? திருப்பி ஒரு ஹோப் என்னன்னா, ராத்திரி போனா தூங்குறது திருப்பி ஒரு சுகம் வரப்போறது. அந்த சுகத்தோட கிளிம்ஸ் எங்கேயோ நம்ம மைண்டு வச்சுட்டு இருக்கிறதுனால தான் வெளியில எங்கேயோ கிடைக்குமோ, இதில் கிடைக்குமோ, அதில் கிடைக்குமோ தேடின்னு இருக்கோம். இல்லாட்டா தெரியாததை தேட மாட்டோமே. அதுக்கு ஆகாஷ ஆனந்தம் அப்படிங்கிறது ஸ்ருதி. ஈஸ்வரனோட பேர் என்ன? ஆகாசமே அவனுக்கு பேர். இந்த பிரம்மஜானம் விஷயாகார விற்த்தியினால தெரிஞ்சுக்கிற வஸ்து இல்லை. அது எனக்கு மாங்காய் அப்படின்னு தெரிஞ்சதா சித்த விருத்தி உண்டாகிறது உள்ள. அந்த சித்த விருத்தி என்ன அளவில் இருக்குன்னா, மாங்காவோட ஷேப்பில் இருக்கு. மாங்காய்னா இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ரூபம் இருக்கு. தேங்காய்னா தேங்காய் வரும், அம்மா அம்மா வரும், அப்பா அப்பா வரும், பிள்ளையார் பிள்ளையார் வந்துடுவார். பிரம்மம் அப்படின்னா ஒன்றும் வரல, ஆத்மானோ கூட ஒன்றும் வரல, சைதன்யம் ஒன்றும் வரல.
அப்போது அது பிரம்மாகார விற்த்தின்னு எப்படி சொல்கிறான்னா, அந்த விற்பி வந்து சித்தில் வியாபிக்கிற போது அந்த விற்த்திக்கு பிரவர்த்தி இல்லை. அந்த விற்த்திக்கு வந்து இது மாங்காய், இது தேங்காய், இது கடம் படம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது அதனால அது பிரம்மாகார விற்பி ஆகிடுத்தான சமுத்திராகார நதி அப்படிங்கிற மாதிரி. சமுத்திரத்துக்குள்ள புகுந்த நதி எப்படி நதியாக இருக்க முடியாது, அது சமுத்திரமே ஆகிடும். ஆனால் நதின்னு சொன்னால் வேணா சொல்லலாம், அவ்வளோதான். அது மாதிரி இந்த விற்பி வந்து எப்போ பிரம்மத்தில் வியாபிச்சுடுத்தோ அந்த விற்பி வியாப்தின்னு சொல்கிறோம் நம்ம. அதுக்கு அந்த விற்பி வியாப்தி வந்து கொடுத்தாலும் அது அகண்டாகார விற்த்தின்னு பேர் அதுக்கு. அப்போ அதை வந்து ஆகாசம், அதனால்தான் கௌடபாதாச்சாரியர் கௌடபாதகாரிகளை சொல்கிற, ஆகாசம் போல எவனோட ஞானமோ, ஆகாசம் போல எவனோட ஞேயமோ, ஆகாசம் போல எவன் தெரிஞ்சுக்கிற வஸ்துவும் தெரியறவனும் ரெண்டு இல்லாமல் தெரிஞ்சுக்கிறானோ, ரெண்டு காலில் நடக்கிறது ஆகாசத்துக்கு நமஸ்காரம். ஜீவன் முக்தர் எல்லாரையும் போல ரெண்டு காலில் நடக்கிறாரோ இல்லையோ, அப்படின்னா எல்லாரையும் போல தான் மனுஷ ரூபத்தில் தெரிஞ்சுக்கிறார். ஞானேன ஆகாச கல்பேன தர்மான் யோக கனோபமான ஞேய அபிநேன சம்புத்தா தம்பந்தே த்விபதாம் வரம். அப்படி இருக்கிறவருக்கு நமஸ்காரம். அப்போது அதுதான் பகவானோட ஸ்வரூபம். 1996 பகவானோட சென்டினரி. இந்த சென்டினரி சமயத்தில் தான் ஆசிரமத்தில் ஒரு இங்கிலீஷ் டாக்கு, ஃபஸ்ட்டு பிரவச்சனை இங்கிலீஷில் அங்கே பண்ணினது. அப்போ தான் அப்போது ஒரு தியான ஸ்லோகம் மனசில் என்ன சொல்கிறது. அப்போ பகவானோட தியான ஸ்லோகம் அந்தரியஷ பகிர் விதூத விமரன் தவிர ஒன்றும் தெரியாது. அப்போது தியான ஸ்லோகம் எது சொல்கிறது, இந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வந்தது. ஞானேன ஆகாச கல்பேன தர்மான்யோ ககனோபமான ஞேயாபின்னேன சம்புத்தா தம் வந்தே த்விபதாம் வரம். இப்படி இரண்டரை விளங்குற பொருள். அப்படி இருக்கிற இந்த சத்தியத்தை வெளி ஒளி உன்னை அன்று, அது இன்னும் அடுத்த பாட்டில் வரப்படுது. இங்கே என்ன வந்தது, அருள் வெளி, அருள் வெளி. அந்த அருள் வெளியாக இருக்கிற ஒன்றை அந்த அக்ஷரமணமால பாட்டில் நிற்கிறோம் நம்ம. இப்போ நுண்ணுரு உனையான் விண்ணுரு நன்னிட எண்ணலை எறும் என்று அருணாச்சல. உன்னோட ஸ்வரூபம் நுண்ணுரு, அதீவ சூக்ஷ்மம். அதனால தான் இந்த பரமாத்ம தத்துவத்தை ஸ்தூல புத்தினால பிடிச்சிக்க முடியாது அப்படிங்கிற. வேதாந்த விசாரத்திலேயே 2 சம்பிரதாயக்காரா உண்டு. அனுபவம் இல்லாட்ட பிரயோஜனம் இல்லைம்போ, ஜென்ரலி அப்படித்தான் சொல்லணும். சூக்ஷ்மமாக விசாரம் பண்ணுறவா என்ன சொல்கிறா, அனுபவங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம் தானே, அது வந்து ஒரு சுகம் அனுபவிக்கிற மாதிரி ஒரு அனுபவமான அது நிற்காதே அப்படிங்க. அப்போது அனுபவம் ஆத்மஸ்வரூபம் தான். அந்த ஆத்மஸ்வரூபமான அனுபவத்தை உணர்றது தான் அனுபவம்னு நம்ம இப்போ சொல்கிறோம். அந்த அனுபவம் இவனுக்கு வந்துடுத்தானால் அது அதீவ சூக்ஷ்மமாக இருக்குது. சரி, அந்த சூக்ஷ்ம அனுபவத்தை யார் தெரிஞ்சுக்கிறா? புத்தி தான் தெரிஞ்சுக்கிறது. புத்தி தான் தெரிஞ்சுக்கிறது, சந்தேகம் இல்லை. கீதையில் பகவான் சொன்னார், புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம். புத்தி தான் தெரிஞ்சுக்கிறது. அதீந்திரியமான இந்த விஷயத்தை புத்தி கிரகிச்சுக்கிறது. சரி, அப்போ புத்தி வந்து நல்ல புத்திசாலிகள் கிரகிச்சுக்கலாமே? முடியாது. வெளி விஷயங்களை கிரகிக்கிற புத்தியால் கிரகிச்சுக்க முடியாது. பாஹ்யாக்கார அபகிருத புத்தயா அப்படின்னு பகவத்பாதால் பாஷ்யம். வெளியில் இருக்கிற நாமரூபங்களால் விழுங்கப்பட்ட புத்தியோடு இருக்கிறவனுக்கு அதீவ சூக்ஷ்மமாக இருக்க வஸ்து தெரியும். அதனால் வெளி விஷயங்களிலிருந்து அந்தர்முகமாக்கப்பட்ட புத்தி, சுத்தமான புத்தி, சூக்ஷ்ம விஷயங்களை பிரதிபாதனம் பண்ணப்படுறத, பிரதிபாதிக்கப்படுற சூக்ஷ்ம விஷயத்தை புரிஞ்சுக்கிற க்ஷமதா உள்ள புத்தி, அது அந்த புத்தி வந்து சமாதி புத்தின்னு பேர். அதுக்கு அதீவ சூக்ஷ்மம் பரமாத்ம தத்துவம் ந ஸ்தூல திருஷ்டியா பிரதிபத்தும் அர்ஹதி சமாதினா அத்தியந்த சுசூக்ஷ்ம விருத்தியா ஞாத்தவ்யம் ஆர்யைஹி அதிசுத்த புத்திபிஹி. அதீவ சுத்தமான புத்தியால் ஆர்யைஹி விவேக வைராக்கிய
சமதமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வ சம்பன்னே அப்படின்னு எல்லாமே இருக்கக்கூட ஆரியர்கள், அதீவ சுத்தர்களாக இருக்கிறவர்கள் இந்த புத்தியை சூக்ஷ்மம் பண்ணி அதீவ சூக்ஷ்மமான புத்தியினால இந்த பரமாத்ம தத்துவத்தை சமாதினா அனுஸ்மர அப்படி. அந்த சமாதினா என்ன? அதீவ சூக்ஷ்ம புத்தி வியாபாரம். அது இன்டென்ஸ். ஆக்சுவலி சத்வம் இஸ் வெரி இன்டென்ஸ். Rajogunam means its intensity is diluted by the invasion of tamas. Sattva invaded by the force of tamas becomes rajas. When tamas actually சொல்ல போனால் ரெண்டு தான் இருக்குங்க. ஒன்று வெளிச்சம், ஒன்று இருட்டுங்கிற மாதிரி சத்துவம் தமசு தான் இருக்கு. சத்துவத்தில் தமசு இடிக்கிற போது ரஜோகுணம் ஆயிடும். சுத்த சத்துவத்தில் ரஜசு தமசோட பாதகம் இல்லாட்டா அது சத்துவகுணம் இல்லை, ஆத்மா. அது மாதிரி புத்தி அதீவ சூக்ஷ்மமா சுத்தமாய் ஆத்ம பிரவேசக்ஷமமா ஆயிடுத்தானா அது புத்தி இல்லை. அது அப்ப என்ன சொல்லலாம்? புத்தி கெட்டு, புத்தி இல்லாம எடுத்து, புத்தி போயிட்டு வரல, புத்தி இல்லை அவனுக்கு, புத்தியும் சேஷ்டையெல்லாம் விட்டுடுது, ஆத்மா தான் இருக்கு. அப்போ என்ன சொல்ல? ஆத்மாவை எப்படி தெரிஞ்சு? ஆத்மாவால தெரிஞ்சுட்டான். ஆத்மனைவ ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன் ஆத்மனி திஷ்டதி அப்படின்னு. ஆத்மாவாலேயே ஆத்மாவை தெரிஞ்சுட்டு ஆத்மாவிலேயே உட்கார்றான். அது ஞானேன ஆகாசகல்பேன. விண்ணிலும் நுண்ணருள், அந்த விண்ணை விட அதீவ சூக்ஷ்மமான பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவோடு பிரவர்த்தியா இருக்கிற சித்தவருத்திகளோட பிரவர்த்தி இருக்கு, அது நிற்கணும். அதுதான் எண்ண அலை இரும் என்று அப்படின்னா. பகவான் கேட்டார், என்னுடைய எண்ண அலைகள் சித்தவருத்திகள் என்னைக்குப்பா ஓயும்? இந்த சித்தவருத்திகள் எல்லாம் ஓஞ்சு, சித்தவருத்திகள் கொந்தளிக்கிறதெல்லாம் நின்று புத்தி சாந்த சீதளமாய், மனசு சாந்த சித்தம் குளிர, கதிரஸ்தம் வைத்து அமுதவாயைத்திர அருண்மதி அருணாச்சல இல்லையா? அந்த சித்தம் குளிர்ந்த ஒரு நிலை, அதிசீதளமான அந்த நிலையை எனக்கு எப்போ அடைய முடியும்? எண்ணலை இரும் என்று அருணாச்சலம். அந்த எசன்ஸு எண்ண அலைகள் அற்ற நிலை தான், சித்தவருத்திகள் அடங்கின நிலை தான். அப்போ அதுதான் இங்கே கேட்குற விண்ணினும் நுண்ணருள் வெளி. விண்ணிலும் நுண்ணருள் வெளியாயிருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை, ஆகாசத்தை விட அதீவ சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த சிதாகாச அருள் வெளியை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு முடியணுமே. ஏ வெற்புரு அருணாச்சல. மலையை ஒரு இடத்துல கடலாக கூப்பிட்டார், இங்கே ஆகாசமாகவே கூப்பிடுறார். வெற்புரு அருணாச்சல. அப்புறம் என்ன சொல்றார்? விரிகதிர் ஒளியே, சூரியனாக கூப்பிடுறார். நிறைய கதிர் விரிக்கக்கூடிய ஒரு சூரியனாக இருக்கிற அருணாச்சலன். சித்பர சித்பதஸ்வரூபமாக இருக்கிறவன். அந்த அனுபூதியை எனக்கு கொடு. இந்த பாடலை தொடர்ந்து நாளைக்கு நாம் பார்க்குறோம். ரொம்ப ஆழமான பாட்டு. இதை நாளைக்கு தொடர்ந்து பார்க்கும். यतो ममात्मा भवसि त्वमेव ततो न वाच्यं मम किञ्चिदस्ति यथा तवेष्टं कुरु मां तथैव त्वामात्मनाथं रमणं भजामि. இந்த சத்சங்கமானது இவ்வளவு ஸ்ரத்தா பக்தியோடு நடந்துட்டுருக்கு. நேற்றுக்கு நாம் அதை விரித்து சொன்னோம். எல்லாரும் சந்தோஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணின்னு வந்துட்டுருக்கோம். இதை அவாகிட்ட எல்லாம் கேட்டுண்டு நம்மளால் எப்படியெல்லாம் நமக்கு இதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெரிய கைங்கரியம் பண்ண முடியுமோ நம்ம எல்லாருமா சேர்ந்து. நான் பெரிய வேத பாராயணம், கனபாராயணம் நடக்கிறது. 60 பேர் கனபாராயணம் பண்ணிட்டு இருக்கா, வேத பாராயணம் நடக்கிறது. இதை எல்லாரும் நம்ம எல்லாருமா இதை ஒரு தேர் வடம் பிடித்தால் கையிலையில் இடம் பிடிக்கலாம். அது மாதிரி
தேருக்கு வடம் பிடிக்கிற மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு கர்மா நடக்கட்டும். நாங்கள் அருணாச்சலேஸ்வரர்கிட்ட வேண்டிக்கு. ஹர நம பார்வதி பதையே.